ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து பஸ் ஃபேன்ஸுக்கும் வணக்கம். இது வந்து ஒரு சக்ஸஸ் வீடியோ தான். என்ன சக்ஸஸ் வீடியோ அப்படின்னா, ஒரத்தநாட்டிலேருந்து மதுரைக்கு நேரடி பேருந்து வசதி ஏற்படுத்தி இன்னையோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதாவது 20 ஏப்ரல் 2025 இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணது. ரூட் நம்பர் வந்து 378. டெப்போ வந்து ஒரத்தநாடு. பேட்டர்ன் வந்து ஒரத்தநாடு கரம்பக்குடி, கரம்பக்குடி ஒரத்தநாடு, ஒரத்தநாடு கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை மதுரை, மதுரை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஒரத்தநாடு மன்னார்குடி, மன்னார்குடி ஒரத்தநாடு. இதுதான் அந்த பஸ்ஸோட ஆப்ரேஷன் பேட்டர்னு. இந்த பஸ்ஸு ரன் ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். நான் மட்டும் சொல்ல முடியாது, நானும் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டினியூஸாக பெட்டிஷன் கொடுக்குறது. பெட்டிஷன் யார் யார்கிட்ட கொடுத்தேன்னா, எம்எல்ஏ, எம்பி, சம்மந்தப்பட்ட டெப்போ, அந்த டெப்போக்கு ஹெட் ஆஃபீஸு, அந்த மாதிரி சொல்லி கண்டினியூஸாக பெட்டிஷன் கொடுத்தேன். லாஸ்ட்டாக எம்பி, தஞ்சாவூர் எம்பி மூலமாக இந்த பஸ்ஸு கிடச்சிச்சு. தஞ்சாவூர் எம்பி மூலமாக எப்படி கிடச்சிச்சின்னா, இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்துக்கு பிஃபோராக ஆல்ரெடி ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, BS6. அதை ஆப்ரேட் பண்ணுறப்போ வந்தப்போ நேரடியாக பார்த்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம். உடனடியாக அந்த கமர்ஷியல் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லி இந்த பஸ்ஸை ரன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ இந்த பஸ்ஸுலேயுமே சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி இந்த பஸ்ஸோட வருமானத்தையும் மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது என்னென்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னா, இந்த பஸ் வந்து ஒரு 9 மணி ரேஞ்சில் தான் ஒரத்தநாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நேராக மதுரைக்கு போகிறாங்க. அதனால் ஒரு 1:30 மணி ஆயிடுது மதுரைக்கு போகிறது. மதுரைக்கு முக்கியமாக கோர்ட்டுக்கு போவாங்க, ஐ கேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அவங்களுக்கு தான் இந்த பஸ்ஸுக்காக நம்ம ரொம்ப பெடிஷன்லாம் போட்டு வாங்கினோம். பட் அவங்க பயன்படுத்த முடியாமல் இருக்குது, லேட்டாக போகிறனால. ஸோ ஒரு காலையில் ஃபஸ்ட் ட்ரிப் எடுக்கிறாங்கல்ல, 6:30க்கு எடுத்ததோட நேரடியாக கந்தரக்குடி வழியாக போகாமல் கரம்பக்குடி வழியாக போனால் கரம்பக்குடி மக்களுக்கு இந்த பஸ் யூஸ் ஆகும். ஏன்னா அந்த கரம்பக்குடி ஆலங்குடிக்கும் நேரடியாக மதுரைக்கு பஸ்ஸு கிடையாது. அவங்களும் புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டைனா மாறி போகிறாங்க. அவங்களுக்கும் இந்த பஸ் வந்து யூஸாக இருக்கும். ஆனால் அப்படி பண்ணுறப்ப இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, காலையில் அந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு கரம்பக்குடி போயிட்டு ஒரத்தநாடு வர்றப்ப காலேஜ் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை ஆல்ட்ரு பண்ணுறோம்னா அதுக்கு வேறு பஸ்ஸை ரெடி பண்ணிட்டு தான் இந்த பஸ்ஸை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆல்ட்ரு பண்ணி விடணும்னா கம்பல்சரி இந்த பஸ்ஸோட வருமானம் அதிகரிக்கும். இப்போதைக்கு இந்த பஸ்ஸோட ஆவரேஜான வருமானம் தான் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆவரேஜாக அவங்க சொல்லக்கூடிய EPKM, அதாவது கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஆகணும் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த டார்கெட் ஆவரேஜ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய லெவலில் சொல்கிறக்கூடிய வருமானம் இல்லை. இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா பஸ்ஸு ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வருமானம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும், மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதையும் ஆலோசித்து பண்ணலாம். இந்த பஸ்ஸோட டோட்டல் ஒரு நாளைக்கு ரன் ஆகிற கிலோமீட்டர் வந்து 468 கிலோமீட்ரு. ஒரத்தநாட்டிலேருந்து மதுரை வந்து 176 கிலோமீட்ரு. மதுரையிலேருந்து மன்னார்குடி வந்து 201 கிலோமீட்ரு. மன்னார்குடி ஒரத்தநாடு 25 கிலோமீட்ரு. ஒரத்தநாடு கரம்பக்குடி அப் அண்ட் டவுன் 66 கிலோமீட்ரு. மொத்தம் 468 கிலோமீட்டர் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வருஷம் ரன் ஆயிடுச்சு. BS3 ரீபாடி வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரத்தநாடு இப்போ TN 68N0742 இந்த வண்டியோட நம்பரு. ஒரு வெற்றி கொண்டாட்ட மாதிரி தான் இதை நான் வந்து இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வெற்றி கொண்டாட்டம் தான். இது ஒரத்தநாடு டெப்போ ஆரம்பிச்சதுலேருந்து புதுசாக ஒரத்தநாடு டெப்போ இனிஷியேட் பண்ணி 3 லாங் ரன்னர்ஸ். சென்னைக்கு ஒரு வண்டி விட்டாங்க 360ன்னு. ஆல்ரெடி சென்னைக்கு ஒரத்தநாடுலேருந்து 4 வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒரு வண்டி, அதனால் புது ரூட்னு சொல்ல முடியாது. வண்டி ஆட் பண்ணாங்க. அப்புறம் 226Cன்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூர் வண்டி, அது இப்போ வந்து பட்டுக்கோட்டை டெப்போ கொடுத்தாச்சு. இது வந்து 378. கோயம்புத்தூரும் ஆல்ரெடி ஒரத்தநாட்டில் ஒன்று இருக்குது, சென்னைக்கும் ஆல்ரெடி 4 ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ மதுரைக்கு தான் வண்டி இல்லை, இது புது ரூட்டு. ஸோ அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான், நம்மளாலே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் தான். இந்த நம்ம சொன்ன கோரிக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க அப்படின்னா பஸ்ஸோட வருமானமும் அதிகரிக்கும், மக்களுக்கும் பயன்பாடாக இருக்கும். நான் அந்த வீடியோஸ்லேயே அந்த பெட்டிஷன்லாம் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.